ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்பெகட்டி டிஷ் தான் பார்க்க போகிறோம். ஸோ சவுத் இண்டியன் ஸ்டைலில் ஒரு ஸ்பெகட்டி டிஷ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. எப்போவுமே போரிங்காக சேமியா உப்புமா, ரவை உப்புமா இந்த மாதிரி செய்கிறத விட்டுட்டு ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக ஸ்பெகட்டி செஞ்சு பார்க்கலாம். அதுவும் நம்மளுக்கு பிடிச்ச சவுத் இண்டியன் டேஸ்ட்டில். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பவுலில் தண்ணி நல்லா கொதித்த உடனே ஸ்பெகட்டியை போட்டுருங்கங்க. இது எப்படியே இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுவே உள்ளே போயிடும் கொஞ்சம் நேரத்தில். அண்ட் அது கூட ஒரு ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க, ஏதாவது ஒரு எண்ணெய் போட்டுக்கலாம். அண்ட் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது மூணுமே ஒன்று போட்டுட்டு நல்லா அது கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே ஒரு பேஸ்ட் அரைச்சிடலாம். ஒரு 10 பல் பூண்டு அண்ட் ஒரு 10 மிளகாவை நான் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன், அதுவும் போட்டுட்டு ஒரு தக்காளி அதை கட் பண்ணிவிட்டு இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிடலாம். ஸோ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பெகட்டி நல்லா வெந்துட்டு இருக்கோங்க. ஸோ இதை தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம தேவையான பொருள்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயம் அதை நல்லா கட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் ஒரு தக்காளி, அப்புறம் ஏதாவது ஒரு வெஜிடபிள்ஸுங்க உங்களுக்கு குழந்தைங்களுக்கு பிடிச்சது. ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் காரமாக இருக்கும்ல, கிட்ஸ் எல்லாம் சாப்பிடணும், அதனால் நெய் போட்டுக்கலாம். ஸோ நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ண வெங்காயம் அது கூடவே கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க, கல் உப்பு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ ஒரு மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்குல்ல, இதை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு, தக்காளி, காஞ்ச மிளகா. ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண வேண்டியதான். உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அண்ட் இன்றைக்கி நான் டோஃபு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பேபிகார்ன், அதுக்கப்புறம் ப்ராக்கலி, அப்புறம் கொஞ்சம் ஸ்ப்ரவுட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். வெஜிடபிள்ஸ் டோட்டலி உங்களோட சாய்ஸ் தான். இது போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டிங்கன்னா அது கொஞ்சம் வெந்துடும். அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்பெகட்டி ஆட் பண்ணிட வேண்டியது தான். ஸோ ஸ்பெகட்டி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்மளோட டிஷ்ஷு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளோட டேஸ்டியான சவுத் இண்டியன் ஸ்டைல் ஸ்பெகட்டி ரெடி. ஸோ இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.